ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு சூர்யா எவ்வளோ சொல்கிறாரு, அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ராஜலட்சுமிகிட்ட போயிட்டு, மா நான் உங்கள் பையன்மா, என்றைக்குமே உங்களுக்கு எதிராக செய்ய மாட்டேம்மா அப்படின்னு சொன்னோடனே அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் ஃபீல் ஆகுறாங்க. இது மாதிரி என்றைக்குமே உங்களுக்கு ஆப்போசிட்டாக நான் பண்ண மாட்டேன், இதெல்லாம் நான் பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ யோசிக்கிறீங்க, அம்மா மனசு கஷ்டப்படுதுன்னு, கட்டின பொண்டாட்டி மனசு கஷ்டப்படுமேன்னு கொஞ்சம் கூட யோசிக்கல. இன்னும் மனுஷன் பண்ணீங்களா ச்சே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் நம்ம சகுனி வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சு. அதாவது நம்ம சித்ரா வந்து நெண்டிவிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சித்ரா மைண்டு வாய்ஸ் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வரியேம்மா யாருமா நீ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா சித்ரா என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ராஜலட்சுமி இவ்வளோ மோசமாயிட்டேம்மா, சித்ரா எப்பொழுதும் கெட்டது தான் பண்ணுவாங்கன்னு தெரியும், அப்புறம் எதுக்கு அவங்க பக்கிட்ட சேர்றீங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு ரொமான்ஸ் மூடுக்கு போயிட்டார். எப்படியாவது லவ் ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும் ஆனாமே கேட்டேன்னு ஐடியா கேட்குறது யார், பிரபாட்ட. இது ஐடியா கேட்குற மாதிரி இல்லையே, அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரியே இருக்கே. ஐடியா கேட்க போகிறாங்க, கடைசியில் கேட்க முடியாமல் விட்டுட்டாங்க. அனாமிக்கா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவங்க அப்பா சீக்கிரம் லவ் சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா பல்ல. இன்னொரு பக்கம் நம்ம ராஜலட்சுமி வந்து குக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தனி சமையலாம். இதை பார்த்தோன்னே சித்ராவுக்கு மனசுக்குள்ளே சந்தோஷம். இப்போ வீட்டில் 2 சமையலாக இருக்குது, இதுக்கப்புறம் பாருங்கள் நான் ஒரு வழி பண்ணுறேன், சொத்தை 2ஆக்குறேன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா அது இவ்வளோ வஞ்சன்ஸாகும் மனசுக்குள்ளே, என்னம்மா பண்ணாங்க இந்த குடும்பத்தில் உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் மகா வீட்டில் இருக்கவங்க மகாவுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மகாவோட அம்மா அப்பா எதுவும் ஆகலாமா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. மகா ஒரு பக்கம் வந்து அவங்க மாமியாரை கன்வின்ஸ் பண்ணுறதுலேயே அவங்களுக்கு இந்த சீரியலே முடிஞ்சு போயிட மாட்டேங்குது. கன்வின்ஸ் பேசலான்ட்டு பக்கத்தில் போனால் ரூம் கதவை சாத்தி விடுது வந்தம்மா. என்னம்மா அது இப்படி இருக்கேம்மா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.